மேட்டுப்பாளையத்தில் ஜாமீனில் வெளியே வந்த கொலை குற்றவாளியை ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டிய சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. கொலைக்கு பழிக்கு பழியாக அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? கோவை மாவட்டம் காரமடை அருகே சஞ்சய் என்கின்ற பால் வியாபாரி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் கமலக்கண்ணன், நாகராஜ் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டு கடந்த 5 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். அதில் கமலக்கண்ணன் மேட்டுப்பாளையம் நீதிமன்றத்தில் தினமும் கையெழுத்திட்டு வந்தார். இந்த நிலையில் திங்கட்கிழமை மதியம் கையெழுத்து போட்டுவிட்டு தனது நண்பருடன் பைக்கில் அவர் கோவை திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மத்தம்பாளையத்தில் வைத்து வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல் கமலக்கண்ணனை சரமாரியாக அரிவாளால் வெட்டி இரத்தத்தை பார்த்துள்ளனர். ஆத்திரம் தீர வெட்டியவர்கள் இரத்த வெள்ளத்தில் இவர் சரிந்ததை பார்த்து அங்கிருந்து தப்பியோடினர். பின்னர் வெட்டுக்காயம் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை மீட்டு பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கமலக்கண்ணனை வெட்டியவர்கள் யார்? சஞ்சய் கொலைக்கு பழிக்கு பழியாக இச்செயலில் ஈடுபட்டுள்ளார்களா என்பன உள்ளிட்ட பல கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பிடிபட்டால் மட்டுமே கொலை முயற்சிக்கான காரணம் என்ன என்பதும் அவர்களை ஏவியது யார் என்பது குறித்தும் தெரியவரும்.